காயத்ரி அக்கா, எங்க நம்ம சின்ன பணத்தை முனிசத்தை அவங்கெல்லாம் காணோம். அவங்க அந்த கீழே நிக்கிறாங்க பாரு மாதிரி. என்ன அவங்கெல்லாம் போட்டோ எடுக்கவே வரல. அவங்க வராட்டி என்ன நீ கூப்பிடு பூமாரி. சரி ஆனந்தி அக்கா. சின்ன பணத்தை முனிசத்தை வாங்க, ரெண்டு பேரும் முன்னாடிக்கு வாங்க. ஏன் கீழே நிக்கிறீங்க? எதுக்கு பூமாரி? என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? போட்டோ எடுக்கத்தான் வாங்க. இருக்கட்டும் பூமாரி, அதெல்லாம் எனத்துக்கு இருக்கட்டும் பூமாரி, போட்டோவெல்லாம் வேணாம். வாங்கத்தான், நான் சொல்றேன்ல. நீங்க வரலாட்டி அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன், பாத்துக்கோங்க. சரி சரி, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு உங்க அம்மாட்ட சொல்ற? இரு வாரோம். சின்ன பணத்தை எங்க மாமாவா? மாமாவா? மாமா அங்கதான் கீழே இருக்காரு. மாமாவையும் கூப்பிடுங்க போட்டோ எடுக்க. எங்க வாங்க போட்டோ எடுக்க. அந்த பூமாரி கூப்பிடுறா வருங்க. நான்லாம் வரலாமா, நீ எடுமா போட்டா. ஓ குப்பு வாயா, அப்படிலாம் ஆசையா கூப்பிட்டுக்கு இருக்கு. ஐயோ சின்ன பொண்ணக்கா, ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? வீட்டில் தான் அப்படி கூப்பிட்டான்னு பார்த்தா பப்ளிக்லேயே நீ வந்து இப்படி கூப்பிட்டுக்கு இருக்காளே. அதுவும் அப்போ மாதிரி ஒழுங்கா நான் மரியாதையாக கூப்பிட்டப்பயே வரணும். வந்தார் அந்த மனுஷன், இப்படி சொன்னா தான் வருவார். யோ வர்றியா இல்லையா? இந்த வாரம் என்ன பண்ணு. ஐயா ஐயா, பாவம் சின்ன பொண்ணத்தை. மாமா உங்களை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நல்லா சொல்லுவியே. இந்த மனுஷனை கட்டின நாள்ல இருந்து நான் தான் கஷ்டப்படுறேன். இரு வந்துட்டேன். சீக்கிரம் வா. ஒத்த பட்டை எடுக்கவங்களும் மொத்த மனத்தை வாங்கிடுவா. எல்லாரும் இங்கே பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். சூப்பர், அப்படியே இருங்க. என்ன பண்ண, பட்டை எடுத்தாச்சுல? போதுமா? சந்தோஷமா? போதும் போதும். முனிசத்தை வாங்க, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? வர்றேன் பூமாரி. இதுகளை கூப்பிட்டு வரவுள்ள மனுஷருக்கு நாக்கு தள்ளி போயிருது. வாங்க வாங்க. சரி நில்லு. அப்பனா நானும் பூமாரி அக்காட்ட தான் நிற்பேன். சரி சரி, ரெண்டு பேருமே வந்து நில்லுங்க. டேய் கருவாப்பையிலே, பூமாரி அக்காட்ட தான் நிற்பியோ? எங்கிட்ட நிற்க மாட்டியோ? உங்ககிட்ட நிற்க மாட்டேன். நிற்காட்டி போட கருவாப்பையிலே. நான் வாட்டி கருவாப்பையிலன்னு சொன்னேன், அப்படித்தான் உனக்கு. என்ன செய்வேன்? அப்படித்தான் சொல்லுவேன். கருவாப்பையிலே நான் வாட்டி சொல்லு பாப்போம். சொன்னடா என்ன செய்வேன்? பாத்தியா எத்தனை பல்லு வச்சிருக்கேன்னு? கடிச்சேன்னு வச்சுக்க, இருக்க பல்லு பூரா உன் கையில தான் இருக்கும், பாத்துக்க. அட பாவி, கடிச்சு வச்சிடாதடா. அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் என்னால ஊசி போட்டு இருக்க முடியாது, தெரியுதுல. நான் வாட்டி கருவாப்பையன்னு கூப்பிடுவேன். இல்ல சாமி, நீ கருவாப்பையா இல்ல, அந்த பையா இருக்கணும். போடா கருவாப்பையிலே. அப்பாலாம் வரல, நீங்க நின்று போட்டா எடுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். நீ வெளியே தானே வரணும். இரு உன்னைய பாத்துக்கிறேன். டேய், நான் தான் உன்னைய ஒண்ணுமே செய்யலையே. நீ சொன்னது எனக்கு என்ன கேட்கலன்னு நினைச்சியா? அட பாவி. இந்தாம்மா பூமாரி, இதை வச்சுக்க. ஐயோ இதெல்லாம் வேணாம்த்த, நீங்களே வச்சுக்கங்க. இந்தா வாங்கிக்கம்மா. இதெல்லாம் வேணாம்த்த, இருக்கட்டும்ல, வச்சுக்க. சரி எம்மா. என்ன நீ பூமாரி அக்காக்கு மட்டும் காசு கொடுத்துருக்க? பூமாரி அக்கா பெரிய மனுஷியா இருக்கா, அதுக்கு தான் அவளுக்கு காசு கொடுக்குறேன். அப்ப இந்த அக்காங்களாம் பெரிய மனுஷி ஆகலையா? டேய் என்னடா சொல்ற? டேய் நீ சின்ன பையன், அதெல்லாம் உனக்கு புரியாது. ஓ அப்படியா? அப்ப நானும் வயசுக்கு வந்தா எனக்கு காசு கொடுப்பீங்களா? அட பாவி, உன்னைய கூட்டு வந்ததே தப்பா போச்சுடா. உன்னையெல்லாம் அவங்க அப்பங்கிட்டே விட்டுட்டு வந்திருக்கணும்டா. சரி வாங்க, நானும் பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறம் எனக்கு நீங்களாம் காசு கொடுக்கணும், பார்த்துக்கோங்க. இவனை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பக்காம போயிட்டேன். மனமா அரைச்ச குழம்புனாலும் வச்சு குடிச்சிருக்கலாம். இந்த பயவுல இங்கிட்டு கை நண்டு கண்ணாட்ட இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுதுன்னு வாரு. ஆமடி காயத்ரி. பூமாரி, பூமாரி, பிங்கி, வாடி. ஆனந்தி. என்னடி காயத்ரி? வாடி ஆனந்தி, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம். என்னடி சொல்ற? பூமாரியை தனியா விட்டுட்டு எப்படி போறது? பூமாரிக்கு அவ ஃப்ரெண்டு வந்திருக்கால, அவ பாத்துக்கிடுவா. பூமாரி அங்க பாரு, இன்னொரு பிள்ளை வந்திருக்குவாரு. அட ஆமா, அப்பனா நம்ம போய் சாப்பிட்டு வந்துருமா? வாடி. பிங்கி, ஐசு, வாங்கடி, வாங்க போட்டோ எடுத்துக்கிடுவோம். சரி பூமாரி. போட்டோக்காரண்ணே, போட்டோ எடுங்க. சரி பாப்பா, நில்லுங்க. சரிடி பிங்கி, ஐசு, ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் போகணும். சரி பூமாரி, நாங்க சாப்பிட்டு தான் போவோம். அதுக்கு தானே நாங்க வந்ததே. சரி நாங்க போய் சாப்பிடுறோம். பூமாரி. என்ன பிங்கி? பூமாரி, நீ ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வரல? ஆமா, அதுக்கு என்னடி இப்ப? பூமாரி, நீ இந்த வராதப்ப நிறைய பாடம் எடுத்திருக்காங்கடி. ஓ அப்படியே
நீ நாளைக்கு நோட் எடுத்துட்டு வரியா? சரிடி பூமாரி, நான் நாளைக்கு 5 லெசனோட நோட்டையும் எடுத்துட்டு வரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிங்கி. இருக்கட்டும் பூமாரி, நீ ஃப்ரெண்டு தானே, பரவாயில்ல. சரி சரி, நான் சாப்பிட போறேன். அம்மா நீ சாப்பிடலையா? இனிமே தாண்டி சாப்பிடணும். எங்க அம்மாவை சோறு கொண்டு வர சொன்னேன், எங்க அம்மா இன்னும் கொண்டே வரலடி. சரி சரி, என் கூட சாப்பிட வரியா? இல்லடி, இருக்கட்டும். எங்கூட இந்த 2 அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் சாப்பிட்டுக்கிறேன். 2 அக்காங்களா? எந்த 2 அக்காங்க இருக்காங்க? என்ன இங்கிட்டும் காணோம்? எங்க இங்க இருந்து 2 பேத்தையும் காணோம்? ஐயா, எங்க போனாங்க என்னைய விட்டுப்புட்டு? என்னது, கண் இமைக்கிற நேரத்துல 2 பேத்தையும் காணோம்? சரி சரி, நான் போய் சாப்பிட போறேன். ஐயா, பிங்கி பிங்கி, என்னைய விட்டு போகாத. அந்த அக்கா 2 பேரும் வரநடிக்கு கூடயே இரு பிங்கி. எனக்கு வயிறு பசிக்குதுப்பா, நான் போய் சாப்பிட போறேன். அட பாவிகளா, அட பாவிகளா, என்னைய ஒத்தையில தவிச்சு விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்களே. என் முன்னாடி உட்காந்துருக்கவங்க வேற என்னையவே குறு குறு குருன்னு பாக்குறாங்க. நீங்களே என்னமோ வயசுக்கு வந்த பொண்ணு பார்த்ததே இல்லாத மணி இப்படி பாக்குறாங்க. எல்லாருக்கும் என்ன வேணுமோ கேட்டு கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க. என்ன கிழவி, உனக்குலாம் பல்லு இருக்கா? டேய் திருட்டு பயலே, எனக்கு பல்லு இருக்கு, எல்லாம் இருக்கு, வேணும்னா காட்டவா? ஐய கிழவி, ஆய மூடி, தெரியாம கேட்டுவிட்டேன். முன்னாடி சின்ன பிள்ளைங்களா இருக்கு, பயந்துட போதுங்க. அப்புறம் போய் கோவில தண்ணி தான் எரியணும். தெரியுதுலடா திருட்டு பயலே, அப்புறம் என்னத்துக்கிட்ட கேட்குற பல்லு இருக்கா படவா இருக்கான்னுக்கிட்டு? பாட்டி, தெரியாம கேட்டுட்டேன். ஓ, வாயில இருக்க ஜிப்ப இழுத்து மூடு. பிரியாணி சூப்பரா இருக்கு. என்னடா பாக்குற? ஒழுங்கா இலையில இருக்கத பார்த்து தின்னுடா. டேய் டேய் விஜய் அண்ணா, அடுத்த பிரச்சனையா? டேய் வெள்ள மண்டையா, ஒழுங்கா திரும்புடா. டேய் அஜய், அப்படிலாம் சொல்லக்கூடாது அண்ணனே. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு மட்டும் சின்ன இலையா போட்டிருக்க, அவளுக்கு எவ்வளோ பெரிய இலையா போட்டிருக்க? இத்தனைக்கும் என்னை விட அவள் தான் சின்னவ, அவளுக்கு தானே சின்ன இலையா போடணும். எனக்கு மட்டும் சின்ன இலையா போட்டிருக்க? ஐயா ராசா, தெரியாம பந்தி வைக்க வந்துட்டேன், இனியும் மன்னிச்சிருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் சின்ன இலையா வச்சு அவளுக்கு ஏன் பெரிய இலையா போட்ட? இருக்கு பேலே, சின்ன இலையா இருந்தானே பெரிய இலையா என்னடா? அதை நீ சாப்பிட தானே போற, படுத்து உருள வட போற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் சின்ன இலையா போட்டு அவளுக்கு ஏன் பெரிய இலையா போட்ட? ஐயய்யா, முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியானே. டேய், உன்னையெல்லாம் எவன்டா சாப்பிட கூப்பிட்டது? டேய் ராசா, உனக்கு வேணும் அந்த இலையை எடுத்துட்டு பெரிய இலையா போடவா அண்ணே? வேணாம் வேணாம். அப்புறம் இந்த இலையில இருக்க சோறை யார் வந்து திம்பா? உங்க தாத்தாவா வந்து திம்பாரு. இப்போ எதுக்குலாம் எங்க தாத்தா விழுக்கிறியான்னு பாரு. உனக்குலாம் சோறு வச்சேன் பத்தியா, எனக்கு விஷத்தை வைக்கணும்டா. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத, பாவம் நீ. சரி சரி விடு, இந்த இலையில இருக்க சோறு அப்புறம் வேஸ்டா போயிரும்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, இது என்ன புது கொடுமையா இருக்கு? குமாரி குமாரி, இங்க வாடா. என்னம்மா? அந்த வாரேம்மா. என்னம்மா? இங்க வா, கீழே இறங்கி. என்னம்மா? கலக்க திரும்பி நில்லு. எதுக்குமா? சொல்றத செய்யடி. எதுக்குமா ஏதுமான்னு கேள்வி கேட்டுக்கிருக்காம நின்றுட்டேன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். துப்பு. எதுக்குமா அதெல்லாம் செய்யற? கேள்வி கேட்காம உள்ள போ, வாரேன் நானு. திரும்பி பார்க்காம உள்ள போ. என்ன ஏதுன்னே சொல்ல மாட்டான். அத்தாடி, என் பிள்ளை மேல எவ்வளவு கண்ணப்பட்டிருக்கு. இப்படி வெடிக்குது, டப்பு 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 பண்ணு. நல்ல வேலை, சுத்தி போட்டது நல்லதா போச்சு. இல்லாட்டினா என் பிள்ளைக்கு காய்ச்சா தலைவலி என்னென்ன வந்திருக்குமோ. எந்தெந்த சிரிக்கியெல்லாம் என் பிள்ளை மேல கண்ணு வச்சாளுகிறான். அவளைய கண்ணு புறம் பட்டு போக. என்னவா இங்க நின்று முறைச்சுக்கிட்டு நின்றுக்கிருக்கா? பூங்கொடி, அடியே பூங்கொடி. என்னங்க சொல்லுங்க. பூங்கொடி, நம்ம வாழைத்தோப்புல மரத்துல போற வாழை தாறு விட்டு அறுக்காமையா கிடக்குமா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க அறுக்கல?
இந்த விசேஷத்தை பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே செய்ய முடியலம்மா. என்னங்க செய்யலாம் அப்ப? நாளைக்கு அந்த வாழை தாரெல்லாம் அறுத்து விட்டுருவோமாம்மா. சரிங்க. ஒரு 2 ஆளை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு வா. சரிங்க. ஒன்றும் பழுத்து இல்லையா? 2-3 தார் பழுத்துதாம்மா இருக்கு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா பூங்கொடி, 2-3 தாரு பழுத்து போயிருக்கு. அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோ, இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா தாரும் பழுத்து போயிடும். ஐயோ, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லாம போயிட்டீங்கல்ல. எங்கம்மா இந்த விசேஷம் இதில் ஒன்றுமே புரியல. கையை ஓடல காலு ஓடலை. ஆமாங்க, அது வேற ஒரு இது. வீடு வீடா சொல்ல போகணும் செய்யணும். ஆமாம்மா பூங்கொடி, என்ன செய்யறது? சரிங்க, நான் நாளைக்கு 2 ஆளை மட்டும் கூப்பிட்டு போறேங்க. சரிம்மா பூங்கொடி. ஆமா, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அம்மா, என்னம்மா செய்யற வெளியே? இந்த கத்திட்டா. இருடி வாரேன். சரிங்க, வாங்க உள்ள. சரிம்மா பூங்கொடி. ஆமா, என்ன செஞ்ச நீ சொல்லவே இல்லை. உள்ள வாங்க, சொல்றேன் என்ன செஞ்சேன்னு. அம்மா, என்னதான் செஞ்சுக்கிருந்த என்ன வரைக்கும் வெளியே நின்று? அதைத்தாண்டா நானும் கேட்குறேன், என்ன செஞ்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறாடா. ஐயா, இப்ப என்ன செஞ்சேன்னு சொல்லணும். ஆமா சொல்லு. உனக்கு சுத்தி போட்டேன். எனக்கு எதுக்குமா சுத்தி போட்ட? அதுவா, அது வந்து இன்னைக்கு உனக்கு சடங்கு வச்சோம்ல, அதுல நீ எவ்வளவு அழகா இருந்த. உண்மையாவா? அழகாவா இருந்தேன். ஆமா, என் தங்கம் எவ்வளோ அழகா இருந்துச்சு. என் கண்ணே பற்றும் போல. பாத்தியா உங்க அப்பாவே எப்படி சொல்றாருன்னு? உண்மையாவாப்பா? நான் அவ்வளவாப்பா அழகா இருந்தேன்? ஆமாடா. அதான் எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருந்திருக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி மட்டும் படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படின்னு எனக்கு என்ன ஆகும்? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வராது. அம்மா உனக்கு சுத்தி போட்டேன்ல. சரி போய் தூங்குங்க எல்லாரும். காலையில வேற வேலை இருக்கு. ஆமா ஆமா, நானும் போய் தூங்குறேன் பூங்கொடி. சரிங்க. 2 பேரும் ஆளை கூப்பிட சொன்னேன்ல, கூப்பிட்டியா? எங்க இப்பதானுங்க சொன்னீங்க, அதுக்குள்ளேயுமே நான் போய் கூட்டு வர முடியும் நேரத்துல? சரி, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறியே. இருக்கியத்திலே 2 பேத்துக்கும் சண்டை வந்துருது. என்னதான் செய்யோ இதுகளை வச்சுக்கிட்டு. ஆமா, ஆனந்த் எங்க? அந்நியத்துல ஆளவே காணோம். எப்ப மாதிரி ஆனந்த் எங்க? எனக்கு என்ன தெரியும்? என்னத்தான் வெளியவே விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? எங்கிட்டாச்சும் தெரியுமியா? தேடி பாருங்க. உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவன் கூப்பிடாதேன்னு. சரி, எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். சரிங்க, நீங்க போய் தூங்குங்க. நான் போய் ஆனந்த் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வாமா, வருவியாம்மா? அதுக்காண்டி தேடாமையா விட முடியும்? போ, என்னமும் செய்ய போய். எனக்கு தூக்கம் வருது. சரி, வரட்டும். எங்க ஃப்ரெண்டு கூட எங்கிட்டாச்சும் தெரியுவியா? என்ன வேலை எங்கே இருந்தாய் நீதான்? ஆனந்து, டே ஆனந்து. என்ன செய்தியாவே? அப்படி என்ன தெரியுது? உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதான், உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான். உனக்கு ஒண்ணுமே இல்லையே, எதை பத்தி பாட்டு பாடிக்கிறியா? தேடி வந்தாய் நீதான், தேட வைத்தாய் நீதான், புதையலை போல வந்து கிடைத்தவளும் நீதான். தெரியாம என் மனதை பறித்ததும் நீதான். ஐயையோ, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலையே. ஆனந்து, டே ஆனந்து. டேய் ஐயையோ, இவன் எப்போ வந்தியான்னு தெரியலையே. என்னடா மாப்பிள்ள, சொல்லுடா. ஆமா, நீ எப்படா வந்த? ஒரு சத்தம் போட்டியா நீ? அட பாவி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. என்னடா சொல்ற? ஆனந்துன்னு எத்தனை வாட்டி கத்தியிருப்பேன். ஓ அப்படியா, கத்துனியா? உனக்கெல்லாம் எவ்வளவு இருக்கு. நீ நேரத்தில் ஃபோன் போட்டு என்னைய வாடான்னு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கிறாம மேலே வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்க. சரி விடுறா. மேலே வாயை பொழந்துக்கிட்டே உட்காந்துரு, நான் வீட்டுக்கு போகிறேன். ஐயோ டே போயிடாதடா, இருடா. ஆமாம், உனக்கு வேறு வேலையே இல்லை, போடாங்கிட்டு. நில்லுடா, கோச்சுக்கிறாத. ஆமாம், உனக்கு வேறு வேலை இல்லை, போடாங்கிட்டு. இப்படியே மேலே வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்க பாரு. காக்காவோ குருவியோ வாயில் பேண்டு விட்டுட்டு போகுது பாரு. அட பாவி, உனக்கு எவ்வளோ பெரிய ஆசை. ஆமாடா, அதான்டா நடக்க போகுது நீ செய்கிற வேலைக்கு. சரி வாடா, கோவப்படாதடா. வாடா, உனக்கு டீயும் வடையும் வாங்கி தரேன். உன் டீயையும் வடையையும் நீயே வச்சுக்க. சரி வாடா, கோவச்சுக்கிறாதடா. ஆமாம், எதுக்கு இப்போ என்னை வர சொன்ன ஃபோன் போட்டு? ஒன்றும் இல்லைடா, சும்மா பேசலான்னு தான் வர சொன்னேன். ஏண்டா இந்நேரம் உனக்கு மொக்கை போட ஆள் கிடைக்கலையாக்கும், என்னைய கூப்பிட்டு மொக்கையை போட்டுக்கிருக்க.
டேய் டேய் நானும் ஆனந்தி லவ் பண்ணுறோம்டா. என்னடா சொல்கிற? ஆமாடா. டேய் பாவி பையில எப்போ இருந்துடா இது? நீ மட்டும் தானே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச. இப்போ ஆனந்தியுமா உன்னை லவ் பண்ணுறா? ஆமாடா. சரிடா ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும், அவள் ஓகே சொல்லிட்டாளா? அதான்டா இல்லை இன்னும். அட பாவி, அப்புறம் எப்படி அவளும் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்கிற? டேய் அவ என்னை பார்த்து சிரிக்கிறா, வெக்கப்படுறா, பேசுகிறா, எல்லாமே செய்கிறாடா. எருமை. டேய் ஏன்டா வைக்கிற? உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? ஒரு பொண்ணு சிரிக்குது பேசுதுன்றதுக்காண்டி உன்னை லவ் பண்ணதுன்னு அர்த்தமாடா? அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லிச்சா அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி? டேய் என்னடா, நான் இப்போ தான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன், நீ புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுற. ஆமாடா, அப்புறம் என்ன? அந்த பிள்ளைகிட்ட போய் கேளு, என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேளு, அப்புறம் சொல்லு. டேய் கவலைப்படாதடா, அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கும்டா. கேளுடா, நீ கேட்டுட்டு அப்புறமா ஒரு முடிவெடு, சரியா? சரிடா. இப்போ தாண்டா புரியுது, இல்லாட்டினா நானும் அப்படி தாண்டா நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எதையுமே ஒரு தெளிவோடு கேட்டுட்டு அப்புறமா முடிவெடு. சரிடா. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அட பாவி, உனக்கு வேலை முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டேன். அப்புறம் என்ன செய்யணுன்ற? எனக்கு எங்கடா டீயை வடையையும் டீ வடையும் காலி ஆயிடுச்சான். வீட்டுக்கு போய் படத்தை தூங்கு. உன்னைய நம்பி வந்தேன் பார்த்தியா, என்னைய சொல்லணும். பாவம் ஃப்ரெண்டு, ஏன் வர சொல்கிறியா, எதுக்கு வர சொல்கிறியா, அவசரமாக ஃபோன் போட்டு வர சொல்கிறியான்ட்டு நம்பி வந்தால் நல்லா எனக்கு தண்டனை கொடுத்துட்டடா. இனிமேல் ஃபோன் போட்டு மச்சா அங்கே வா இங்கே வான்னு சொல்லு, அப்புறம் உன்னைய வச்சுக்கிறேன். சரி நேற்று நின்று புலம்பிக்கி இருக்காத, யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க. போடா வீட்டுக்கு. சொல்லுவேன் நல்லா சொல்லுவேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். எனக்கே டீ குடிக்க காசு இல்லையா, உனக்கு வேறு டீஜி வடையும் வேணுமா? ஆளை பாரு நல்லா. இனிமேல் ஃப்ரெண்டு கூப்பிட்டியா, அவன் கூப்பிட்டியான்னு எவன் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. என்னக்கா இன்னைக்கு வாழைத்தோப்புக்கு வேலைக்கு கூப்பிட்டுருக்க? ஆமாடி சின்ன பொண்ணு, இந்த விசேஷம் வந்துச்சுல, அதில் அந்த வாழைத்தப்ப பார்க்கவே இல்லடி. ஓஹோ அப்படியா? ஆமாடி முயசு, பார்க்காததுக்கு அதுக்கும் பூரா மரத்தில் பூரா வாழைத்தார் தள்ளி போச்சுடி. அவரும் பார்க்காம நானும் பார்க்காம அப்படியே விட்டுவிட்டேன் முடி. சரிக்கா இதை காயிலேயே அறுத்து விட்டா தாண்டி வியாபாரம் ஆகும், இல்லாட்டினா வியாபாரமும் ஆகாது, ஒன்றும் ஆகாதுடி. ஆனால் எக்கா மரத்தில் பழுக்கிற பழம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாடி சின்ன பொண்ணு, மரத்தில் பழுக்கிற பழம் தான் நல்லா தேனாக இருக்கும். ஆனால் சந்தையில் விற்கிறதுல காயா வச்சா தாண்டி விலை போகும், இல்லாட்டி அதுக்குரிய விலையே போகாதுடி சின்ன பொண்ணு. சரி இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? வாங்க வேலையை பார்ப்போம். சரி வாங்க போவோம். ஏன் இங்கிட்ட ஒன்றும் அவ்வளவு தெரியலையக்கா? இங்கிட்ட இல்லடி, இந்த கிழக்கு பக்கம் இருக்கிறதுல தாண்டி வாழை குழையா தள்ளி போச்சு. சரிக்கா. ஐயோ என்னக்கா இப்படி கொலை தள்ளி போய் கிடக்கு? ஏன்டி சின்ன பொண்ணு, நான் ஒன்ன வரைக்கும் இங்கிலீஷ்ல ஆடி சொன்னேன், தமிழ்ல தானடி சொல்லிக்கிறேன். புற மாத்திரம் கொலை தள்ளி போச்சுன்னு. ஏன்க்கா இப்படியாக்கா பார்க்காம போடுவ? நான் என்னடி செய்யறது, நான் ஒத்தால் செய்யற வேலையாடியது. அதுவும் மரம் பூரா உயரமா இருக்கேக்கா. ஆமாடி சின்ன பொண்ணு, அதுக்கு தாண்டி உன்னை கூட்டுக்கிட்டே வந்தது. ஓஹோ, இந்த வேலைக்கு தான் என்னைய கூப்பிட்டியா? ஆமாடி சின்ன பொண்ணு. சரி நான் கொலையை அறுத்து விடுறேன், பிடிங்க நீங்க ரெண்டு பேரும். சரிடி சின்ன பொண்ணு. ஆமாடி சாங்க வந்து பிடி. சின்ன பொண்ணு அறுத்து விடுறி. உழுக போகுது பிடிங்க. சின்ன பொண்ணு பிடிச்சிட்டோம். கீழே வைங்க. ஏன் ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிக்கிட்டே நிற்கிறீங்க? அம்மா ஆத்தா, இது என்ன இந்த கணம் கிடக்குது? அதென்ன பஞ்சு முட்டையா லேசாக இருக்கிறதுக்கு. வாழைத்தாருடி வாழைத்தாரு. சரி வாங்க அடுத்த மரத்துக்கு போவோம். இப்படி ஒரே மரத்துல நின்றுக்குந்தா எப்படி? சின்ன பொண்ணு இருடி, சத்த நேரம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஏண்டி முனிசு ஒரு பக்கமாக இழுக்குதா? ஆமாடி சின்ன பொண்ணு, ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுதுடி. சரி வாங்க ரெண்டு பேரும் பிடிங்க, இந்த மரத்தாரை அறுத்து விடுறேன். அறுத்து விடுறி. அறுத்துட்டேன் பிடிங்க ரெண்டு பேரும். ஐயோ போச்சேனே, கொண்டு விட்டானே. ஐயோ முனிசு, என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ முனிசு எந்திரி.